வணக்கம். நான் கோவிந்தராஜன். இன்னைக்கு வந்து பிசிஇபி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மாடியூல் 2ல் 2.1.1.7 ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் த பிரிண்ட் ஃபங்க்ஷன். இன்னமும் நம்ம வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷனை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னாக்கா பிரிண்ட் ஃபங்க்ஷனில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நாம் தரவாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை செக்ஷன் போட்டிருக்கிறாங்க. ஓகே, இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க? What is the effect the print function causes? ஏன்னா இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? சப்போஸ் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போட்டாக்கா இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா டேக்ஸ் இட்ஸ் ஆர்குமெண்ட். நம்ம இது ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கோம். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். டேக்ஸ் இட்ஸ் ஆர்குமெண்ட். எனி ஃபங்க்ஷன் அதில் வந்து நம்ம ஆர்குமெண்ட் கொடுத்துருந்தாக்கா அந்த ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். கன்வெர்ட் தம் இன்ட்டு ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம் இஃப் நீடட். தேவைப்பட்டால் அது வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மாக மாற்றும். ஆனால் இங்கே வந்து ஸ்ட்ரிங்கில் தான் இருக்குது. ஸோ நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அண்ட் சென்ஸ் த ரிசல்ட்டிங் டேட்டா டு த அவுட்புட் டிவைஸ். ஸோ இது வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த கொட்டேஷன் உள்ளுக்கு உள்ள ஸ்ட்ரிங்கை அது கன்சோலுக்கு அனுப்பும். அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனோட எஃபெக்ட். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின். வாட் ஆர்குமெண்ட்ஸ் டஸ் பிரிண்ட் எக்ஸ்பெக்ட்? இப்போ ஆர்குமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேறு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கொடுக்கலாம் அப்படின்னாக்கா எனி டேட்டா டைப். நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்ஸு, நம்பர்ஸு, கேரக்டர்ஸு, லாஜிக்கல் வேல்யூஸு, ஆப்ஜெக்ட்ஸு, அது மாதிரி எந்த டேட்டா டைப் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் பிரிண்ட் ஃபங்க்ஷனில். இட் வில் அக்செப்ட். ஓகே, மூணாவது என்ன கொடுத்துருக்குறாங்க? மூணாவது கொஸ்டின். வாட் வேல்யூ டஸ் த பிரிண்ட் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்? ஏன்னா என்ன ஆன்சர் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. நன். பிரிண்ட்டில் நம்ம ஆர்குமெண்ட் எதுவுமே பாஸ் பண்ணல. ஒரு விஷயம் அதை நோட் பண்ணீங்க. ஸோ பில்டின் ஃபங்க்ஷன் பிரிண்ட்டில் பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணோம்னாக்கா அது வந்து நன்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, இந்த நன்னுனா என்ன அப்படின்னாக்கா இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. நன் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு கீவேர்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் ஏ கீவேர்டு. NONA, என் வந்து கேபிட்டலில் இருக்கணும். அப்புறம் வந்து நன் வந்து ஒரு டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்பில் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது, அது நன் தான். ஓகே, மூணாவது விஷயம். நம்ம வந்து பின்னாடி வந்து ஃபங்க்ஷன் வந்து நம்மளே வந்து ஃபங்க்ஷன் எழுதுவோம். அப்போ வந்து இது ஏன் நன் வருது, அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம அப்போ பார்ப்போம். இப்போதைக்கு பிரிண்ட்டில் ஒரு ஆர்குமெண்ட் எதுவுமே இல்லை. ஃபங்க்ஷன் போட்டாக அதை கால் பண்ணாக்கா அது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னாக்கா நன் அப்படிங்கிறது தான் அது ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் வந்து செக்ஷன் 2.1.7ல் 2.1.1.7ல் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கிறது. Print takes arguments, converts them to readable form, sends output to console, accept any data type, return none. இதோட இந்த செக்ஷன் முடிஞ்சது. ஓகே, பை.